பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் திடீர் என கட்டிடங்களை அளக்க வருவதாகவும் தாவிக ஆட்சி அமைந்த பிறகு மொட்டை கடிதத்தை காரணம் காட்டி பழைய வரி கட்டும் கட்டிடத்தை மிரட்டும் துணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்து தாம்பரம் மாநகராட்சியை முற்றுகையிட்ட குடியிருப்பு நலசங்கத்தினர் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பேட்டியளித்தனர். தாம்பரம் மாநகராட்சி பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை பகுதியில் உள்ள பழைய வீடுகள் கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் திடீரென அளக்க முற்படுவதாகவும் ஏற்கனவே வரி செலுத்தி வரும் நிலையில் மொட்டை கடிதத்தை காரணம் காட்டி அதிகாரிகள் மிரட்டல் துணியில் ஈடுபட்டுள்ளதாக குடியிருப்பு நலசங்கம் மற்றும் வியாபாரிகள் நலசங்கத்தினர் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் மாநகராட்சி ஆணையாளர் சி பாலச்சந்திரிடம் மனுவாக அளிக்க முற்படும் நபர்கள் அதிகாரிகள்தானா என கேள்வி எழுப்பியதாகவும் இதுவரை ஒரு புகார் மட்டும் வந்துள்ளது, விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு நலசங்க தலைவர் மகேந்திர பூபதி, தாவிக ஆட்சி அமைந்த பிறகு தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தன்னிச்சையாக மொட்டை கடிதத்தை காரணம் காட்டி பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை பகுதியில் பேரூராட்சி காலத்தில் வரி போடப்பட்டு தொடர்ச்சியாக கட்டிவரும் கட்டிடங்களை திடீரென அளப்பதாகவும் காரணம் தெரிவிக்காமல் மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கில் அதிகாரிகள் செயல் உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக 60 கட்டிட உரிமையாளர்கள் மொட்டை கடிதத்தில் பெயர் குறிப்பிட்ட நபர் கூட நான் அனுப்பவில்லை, அப்படி இருக்கும்போது ஏன் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து வருவது என தெரியவில்லை என்றும், மாநகராட்சிக்கு முன்பே கட்டப்பட்டு வரி செலுத்தும் கட்டிட உரிமையாளர்களை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மிரட்டல் தொடர்ந்தால் குடியிருப்போர் மற்றும் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். காப்பாற்று பொதுமக்களையும் வியாபாரிகளையும் காப்பாற்று. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏலத்தில் உள்ளவங்கள டெய்லி மாநகராட்சி இன்னும் ஏறி தூர்வாரப்படல, காவா அடைக்கல. அதாவது எவ்வளவோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், ரோடு போடல, காவா போடல, லைட் எரியல, குப்பை எடுக்கல. அதையெல்லாம் விட்டுட்டு மொட்டை பெட்டிஷன் போடுறவங்கள காவல்துறை, உணவுத்துறை, வருவாய்த்துறை எல்லா துறையும் சிஎம் செல்லுன்ற பேரில் வந்துட்டு மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க. அதை வச்சுட்டு எல்லா வியாபாரிகளையும் எல்லா பொதுமக்களையும் அச்சுறுத்துறாங்க. இது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பில்டிங்கும் அளவெடுக்கிறாங்க. இதை வந்துட்டு பொதுமக்களும் வியாபாரிகள் சார்பாக கண்டிக்கிறோம். மாநகராட்சி ஆணையர் அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. நடவடிக்கை எடுத்தா சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா நோட்டீஸும் கிட்டத்தட்ட 5000 கட்டடம் வந்துட்டு விதிமுறைக்கு உட்படாமல் விதிமீறலை மீறி தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள கட்டடங்கள் இருக்கும்பொழுது ஒரு 60 நபர்களை மட்டும் டார்கெட் பண்ணி மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க. இது இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வந்தோம்னா தான் இந்த நடவடிக்கை எடுக்குது. இதை வந்து மாநகராட்சி மாண்புமிகு நகராட்சி ஒரு அலுவலர்கள் அமைச்சரும் வந்துட்டு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா பெரிய ஒரு போராட்டம் பெருங்குளத்தூர்லையும் தாம்பரம் சார்ந்து முன்னெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம். இது தாம்பரம் மாநகராட்சி அனைத்து நலச்சங்க கூட்டமைப்பு, பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை வியாபாரி சங்கம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம புகார். பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரணை அதை சுற்றியுள்ள பொதுமக்கள் வியாபாரிகளை அச்சுறுத்துகின்ற வகையில சிஎம் செல்லு மூலமா பெட்டிஷன் போறேன்னு சொல்லிட்டு முகவரி தெரியாத நபர்கள் மூலமா தொடர்ந்து கடந்த ஒரு வருட காலமாக அங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70க்கும் மேற்பட்ட கட்டிட உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதன் அடிப்படையில கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு மாநகராட்சி வந்து ஒரு கடிதம் சுற்றறிக்கை அனுப்பியது. உங்களுடைய கட்டிடம் எல்லாமே பட்டா லேண்டு, அந்த பட்டா லேண்டுக்கு ஏற்கனவே நகராட்சி பேரூராட்சியா இருக்கும்போது 15 வருஷமா வந்துட்டு வரி எல்லாமே முறையா கட்டிட்டு வரோம். அப்போ உள்ள சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நாங்க எல்லாத்தையும் கட்டினோம். ஒரு சில நபர்கள் வந்துட்டு 500-1000 ஸ்கொயர் ஃபீட் கம்மியே கூட, உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம பெருங்குளத்தூர்ல கிருஷ்ணா ரோட்லயே தாம்பரம் மாநகராட்சியோட கட்டிடமே வந்துட்டு அந்த சட்ட விதிமுறைக்கு மீறி தான் வந்து கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அன்னைக்கு அதெல்லாம் யாருமே கண்டுக்கல. அந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அலுவலர்கள் அன்னைக்கு என்னத்தை வாங்கணுமோ வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டாங்க. இப்ப யாரோ ஒருத்தங்க மொட்டை பெட்டிஷன் போடுறதுன்னு காரணத்தின் அடிப்படையில எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு 60 நபர்களுக்கு 60-65 நபர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து எல்லா கட்டிடத்தையும் அளந்து அது என்னன்றது சொல்ல மாட்டேன்றாங்க. அது சம்பந்தப்பட்ட வகையில பெரிய ஒரு அச்சமும் தொடர்ந்து இது சம்பந்தமா மொட்டை பெட்டிஷன் போடுறவங்களுக்கு யாரு, உதாரணத்துக்கு பிரசாந்த் என்ற ஒரு தம்பி பேர்ல, அங்க உள்ள வர்த்தக சங்க தலைவர் மேல, என் பேர்ல, இன்னும் எத்தனை பேர் யாரு அங்க வந்துட்டு
சமூகத்துல வந்துட்டு வியாபாரிகளாவோ ஒரு நலச்சங்கமோ ஒரு சேவை செய்யறாங்களோ அவங்க பேரெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப இந்த 3 மாசத்துலதான் இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மொட்டை பெட்டிஷன் அதிகமாயிருக்கு. இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போயிட்டு இதை போன்ற மொட்டை பெட்டிஷன் போடாம சிஎம் செல்லுக்கு யாரு ஆதார் கார்டு உண்மையான விலாசத்தை வச்சு மொட்டை பெட்டிஷன் போடுறதை மட்டும் அதை விசாரிச்சு உட்படுத்தப்படணும். கிட்டத்தட்ட 5000ல இருந்து 10,000 கட்டிடம் வந்துட்டு அரசு கட்டிடங்கள்ல இருந்து தனியார் கட்டிடங்கள் விதிமுறைக்கு கட்டப்படாம இருக்கும்போது ஒரு 60 வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடைய கட்டிடங்களுக்கு மட்டும் கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து பேசணும். இது சம்பந்தமா இதை போன்ற மெட்ரோ பெட்டிஷன் வந்ததுனால எங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் தான் நான் விசாரிச்சு ஒரு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்தால் நிச்சயமாக பொதுமக்களை ஒன்று திரட்டு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதா வியாபாரி பொதுமக்கள் வியாபாரிகள் சங்கம் எல்லாருமே ஒட்டுமொத்த வந்து தாம்பரம் நலச்சங்க கூட்டம் மட்டும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய வந்துட்டு ஜிஎஸ்டி சாலையில போராட்டம் பண்றதுக்கு உண்டான முடிவு பண்ணியிருக்கோம். மாநகராட்சி ஆணையருடைய பதிலுக்காக நாங்க காத்திருக்கோம். அவரும் சொல்லியிருக்காரு இது சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சருக்கும் கூடுதல் செயலாளருக்கும் இந்த கடிதத்தை நீங்க அனுப்பிச்சுடுங்க, நேர்ல போய் பாருங்க, எங்களுக்கும் தெரியுது இதை யாரெல்லாம் வந்துட்டு போடுறாங்கன்னு இது வருத்தம் அளிக்குது. ஆனா ஒரு புரோட்டோகாலுக்கு சட்ட விதிமுறைக்கு உட்பட்டு நாங்க சில நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறோம், நீங்க எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சுறுத்தாவும் மன உளைச்சலாவும் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அவங்க கட்சிக்காரங்க யாரும் செய்யறாங்களான்றது ஒரு சந்தேகம் எழுப்புது. இது யாரா இருந்தாலும் துறை சார்ந்தவங்க நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை வியாபாரிகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். பெருங்கலத்தூர் தாம்பரம் நலச்சங்க கூட்டமைப்பு மற்றும் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக இன்னைக்கு வந்து மனு கொடுத்திருக்கோம். மகேந்திர பூபதி, பெருங்கலத்தூர். அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து இந்த மொட்டை பெட்டிஷன் போடுறாங்களா? எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா பர்டிகுலரா எந்தெந்த பில்டிங்ல வந்துட்டு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் கூட கட்டியிருக்காங்கன்றது அதிகாரிகளுக்கு மட்டும் தான் தெரியுது. சோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இதுல யார் அந்த கல்பரேட் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களும் தான் களை எடுக்கணும். இது தேவையில்லாம நாங்க பொதுமக்கள் தான் வந்துட்டு எங்களுடைய நேர விரையும் கிட்டத்தட்ட இது யாரு போடுறாங்கன்றது அதிகாரிகளுக்கு தெரியும். அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு எது உண்மையான பெட்டிஷன் அதை விசாரிக்க மாட்டாங்க. மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏரி சுத்தப்படுத்தல, கால்வாய் அல்லல, மின்விளக்கு பிரச்சனைகள், தெருநாய் பிரச்சனை, மாடு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது ஒரு 15 அதிகாரி அனுப்பி அதுக்கு வந்துட்டு அவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் பில்டிங் வந்து அளக்கக்கூடியதுக்கு உண்டான காரணம் என்ன? 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் புறம்போக்கில் வீடு கட்டியிருக்காங்க, கொக்கி போட்டு கரண்ட் 1000 வீடு கிட்ட இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டாங்க. பட்டா நிலத்துல நாங்க வந்துட்டு ஆண்டாண்டு காலமா 30 வருஷமா 40 வருஷமா குடியிருக்கிறோம், எங்களை ஏன் டார்கெட் பண்ணி பண்றாங்க? இது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு 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 வேண்டுகோளா வைக்கிறோம், சரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். காவல்துறையில புகார் கொடுத்திருக்கீங்க மொட்டை பெட்டிஷன்? இப்ப காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட வகையிலையும் இதையும் அதோட காப்பி மாநகராட்சி ஆணையருக்கு இணைச்சிருக்கிறோம். சைபர் கிரைமுக்கு கொடுத்திருக்கிறோம். யார் மேல புகார் வந்ததோ அவரே வந்து சொல்லிருக்காரு, இந்த புகார் நாங்க கொடுக்கவே இல்லை, என் மேல அது தவறா பயன்படுத்துறாங்க. இந்த தம்பியோட என்னோட நேம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 15 பெட்டிஷன் மேல போட்டிருக்காங்க. இதை சம்பந்தப்பட்டு அதிகாரிங்கிட்ட போயிட்டு என் பேரை யூஸ் பண்ணி இவர் பேர்ல வந்த பெட்டிஷனுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி வேற ஆட்கள் தான் பேசுறாங்களே தவிர நம்மளுக்கும் அதிகம் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால எல்லாருக்கும் பாதிப்பு, பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால சார் இப்போ பெட்டிஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்ல ரெகுலரா வந்துட்டு இருக்கு சார். பிரசாந்த், பாலமுருகன், சந்திரன், 4-5 பேர் மேல வந்திருக்கு. இவங்க யாருன்னு எங்களுக்கு, அதாவது பிரசாந்த் வந்து பெருங்குளத்தூர் ஒரே ஊர் தான், சரிங்களா? நாங்க என்ன கேட்கறோம்னா, பெட்டிஷனர் வந்து நகராட்சியில் என்ன சொல்றோம்னா கம்ப்ளைண்ட் தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்து சொல்லுவாங்க. பெட்டிஷனர் என்ன சொல்றாரு, இந்த கம்ப்ளைண்ட் நான் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, நான் சம்மந்தப்பட்ட அலுவலருக்கு நேராக போய் பதில் சொல்லியாச்சு, லெட்டரும் கொடுத்தாச்சு. நாங்கள் பெட்டிஷனே கொடுக்கல, இந்த பெட்டிஷன் என்னோடது இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லி கூட அவங்க வந்து மேலும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பலமுறை நம்ம எவ்வளோ எடுத்து சொல்லி அவங்க மேலும் எங்கள் மேலே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டு வியாபாரம் பண்ண விடாம டெய்லி வியாபாரம் பண்றதே இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் கடையை சாத்திட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு தான் விலைவாசி ஏறி போச்சு. இதெல்லாம் சமாளிச்சு நீங்க தொழில் பண்றதுல கஷ்டமான இருக்கிற சூழ்நிலையில மன உளைச்சல் ஆளாக்கி, எங்க மன உளைச்சல் மட்டும் இல்ல, குடும்பம், குழந்தை, மனைவி, இவங்க எல்லாரோட மன உளைச்சலும் ஆளாகிறாங்க. தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுல தலையிட்டு இதுக்கு சிறந்த நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.